தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்துடைய திரை விமர்சனம் பார்க்க போகிறோன்னா, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். தனுஷோடைய டைரக்ஷனில் அந்த படம் ரெடியாக இருக்குது. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் ஹீரோ ஒரு பயங்கரமான சாங்கு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. கட் பண்ணால் நம்ம ஹீரோ சமையல்காரனாக இருக்கார். அவர் ஒரு பொண்ணை பார்த்ததும் லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கும் இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு பயங்கர பணக்கார வீட்டு பொண்ணு. ஒரு சில காரணங்களால் அந்த லவ் வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்கிறாரு. அந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை திறந்து பார்த்தா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இதை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஓகே, இதில் என்ன இருக்குது, அந்த பொண்ணுக்கு அந்த கடைசி விஷயத்தை போய் சொல்லிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. இவரும் அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறார். அதுக்கப்புறம் அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது தனுஷோட ரைட்டிங் அண்ட் அவர் என்னவா இந்த கதையை யோசிச்சு இருக்காரு, அந்த ஜான்ராவை எப்படி அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. முக்கியமாக பவிஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஹீரோ. ஃபஸ்ட்டு படத்தில் எல்லா ப்ரெஷரையும் அவர் மேலே வைக்கக்கூடாது. இருந்தாலும் அவர் ஹீரோவோ ஆடியன்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும். அவர் எந்த அளவுக்கு எல்லா ஜோன்லேயும் அவரால் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதையும் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லாமல் சொல்லும். அண்டு கதையாகவும் ஸ்க்ரீன் பிளேயாகவும் எங்கேஜிங்காக அவர் தொடர்ந்து ஸ்டார்ட் எண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக ரொம்ப கரெக்டாக ஒரு டைரக்டராக பண்ணியிருக்காருன்றது தான் சொல்லும். வெறும் டேரக்டர் மட்டும் கிடையாது, லிரிசிஸ்டாகவும் சரி. அந்த ஏடின்னு ஒரு சாங் வந்துச்சு, அதோடைய லிரிக்கல் வீடியோலாம் பார்த்தேன். அது பாபா பாஸ்கர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார். கூட சேர்ந்து தனுஷ் அவர்களும் ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு. அப்படி வெறும் ஒரு ஜோனில் மட்டும் இல்லாமல் எல்லா ஜோன்லேயும் அவருடைய இன்புட்ஸை கொடுத்து எப்படியாவது ஒரு நல்ல படமாக, ஒரு பெஸ்ட்டான படமாக, ஒரு ப்ளசண்ட்டான படமாக, ஒரு திருச்சிற்றம்பலம் வைப் மாதிரி இருக்க ஒரு படமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்துருக்க படமாக தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சிருந்தது. படத்துடைய ஆரம்பத்தில் எனக்கு என்ன இருந்ததுன்னா, சரண்யா அவர்கள், ஆடுகளம் நரேன், அவங்க 2 பேர் தான் ஹீரோடைய அப்பா அம்மா வராங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றது சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பாஷான இங்கிலீஷ் பேசுகிறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களுடைய லுக் அண்ட் அட்டையராக அப்படி இருக்காது. நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததில்லை. அண்டு எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க இங்கிலீஷ் பேசும்போது எனக்கு ரொம்ப அவேவாக இருந்தது. அதை அவங்க தவிர்த்துருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. அதை ஸ்கிப் பண்ணி வேறு யாராவது காசு பண்ணி, ஒரு கௌதம் மேனன் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா முழுக்க ஒரு ஒயிட் ஹேரோட உட்காருவார், முழுக்க இங்கிலீஷ்லேயே பேசுவார், ஒரு 2-3 வார்த்தை மட்டும் தமிழில் பேசுவார். அது அக்செப்டபுளாக இருக்கும். ஆடுகளம் நரேன் அவர்களெல்லாம் நம்ம ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருக்கோம், சரண்யா அவர்கள் ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருக்கோம். அவங்களுடைய அப்பியரன்ஸாகவே நம்மளுடைய மனசில் வேறையாக உட்காந்துருக்கு. அவங்கள கூட்டிகிட்டு ஒரு இங்கிலீஷ் அண்டு தமிழ் கலந்த ஒரு மிக்ஸில் பேச வைக்கும் போது நமக்கு அந்த கதையை விட்டு ரொம்ப அவேவாக போய்ட்றோமோ அப்படின்ற ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறமா படம் கனெக்ட் ஆகுது. எங்கே கனெக்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா, ஹீரோ பவிஷ் அனிகாவை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து இந்த படத்தோடைய கனெக்ட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக, ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரியை நமக்கு தராங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்துடைய ட்ரெய்லரில் தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தார், சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக போங்க, இது ஒரு ரெகுலரான ஒரு படம்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப ரெகுலராக இல்லாமல் செகண்ட் ஹாஃப் உடைய எண்டு, இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லலாம் நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தார். ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை லவ் பண்ணுறாங்க, அந்த இன்னொருத்தர் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ட்ரையாங்கிளாக இல்லாமல் ஒரு சிலந்தி வலைக்குள்ளே ஒரு 4-5 சிலந்திங்க இருக்குது. அந்த சிலந்தி ஒருத்தரை ஒன்று லவ் பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறும், அவங்களுடைய ஸ்பீச்சாக என்னவாக இருக்கும், அவங்களுடைய டிஸ்கஷன் என்னவாக இருக்கும், அவங்க எதை பற்றிலாம் யோசிப்பாங்க, இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் பசங்களுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற ஒரு படமாக தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தோட ஹீரோ பவிஷ். படம் ஃபஸ்ட்டு படமாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு சாங்காக இருக்கட்டும் இந்த படத்தில், அண்ட் ஏடி சாங்கில் அவர் பர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்குது, அழுதுகிட்டே ஓடி விழற மாதிரி அந்த இடமா இருக்கட்டும், காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், மேத்யூ இதுக்கு முன்னாடி லியோவில் பண்ணியிருக்காரு, பிரேமலூவில் பண்ணியிருக்காரு. மேத்யூவுக்கும் பவிஷுக்கும் இருக்க அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆடியன்ஸுக்கு. அண்ட் ஜிவியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழுக்க மிரட்டி இருந்தார். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறமா அந்த ஆல்பம் மறுபடியும் ரிப்பீட்டில் போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலை தரக்கூடிய ஒரு ஆல்பமாக இந்த ஒரு ஆல்பம் இருந்தது. அண்ட் ஹீரோயின்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அனிகாவை தவிர இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு கேரக்டர் வெங்கட் அப்படின்றவர் பண்ணியிருந்தார். அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கரெக்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் ஓவராலாக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி செல்வராகவனுடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்வராகவன் மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வைப் இந்த படத்துக்குள்ளே இருந்தது. அது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு ரொம்ப அவேவாகவும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஃபீலிங் தந்திருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் நான் ஒரு படம் பார்க்கணுன்னா நான் என்ன யோசிப்பேன்னா, சிம்பிளான விஷயம், அந்த படம் நம்மளை கனெக்ட் பண்ணுதா இல்லையா, அப்படி கனெக்ட் பண்ணிடுச்சுனாலே அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அந்த ஹீரோ லவ் பண்ண ஆரம்பித்து டுவர்ட்ஸ் எண்டு முடிகிற வரைக்குமே
கனெக்ஷன்லேயே தான் இருந்தது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ளசண்ட்டான ஒரு மூவில் இந்த படத்தை ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதனை டடாபா வச்சுக்கோங்க. பிரவீன் கேஎஸ். மறக்காமல் தினமலர் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.